வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைராஸ் ரூஃப். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சியில் ஏர்போர்ட் தாண்டி போலீஸ் காலனி அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஷெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஒரு இன்ஜினியர் தங்கமணி அப்படிங்கிற அவரோட வீட்டில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அது பக்கத்துலேயே ஒரு எஸ்பி பேங்கில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த சைட்டு. நீங்கள் பார்த்துக்கலாம். பியூர் நாட்டோட்டில் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். மேங்களூர் டைப், ஓகேங்களா. கீழே ஓடு போட்டு மேலே நாட்டோடு போட்டிருக்கோம். ஸோ நம்ம டபுள் ஓடு தான் போட்டிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து உட்காரும்போது எப்படின்னா, வெளியே நல்லா ஹீட்டாக இருந்தாலும் உள்ளே வந்து கீழே வந்து நல்லா கூலிங்காக இருக்குது. ஸோ நமக்கு அவ்வளோ ஹீட்டு ஃபீல் ஆகலை. ஸோ ஆக்சுவலி அதுதான் நம்ம மெயினாக இந்த ரூஃபோட ஒரு பெனிஃபிட்டுங்கிறது. அப்ராக்சிமேட் இது ஒரு 1350 ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த ரூஃப் ஏரியா. டோட்டலாக சொன்னால் நம்ம பேரப்பெட்டை உடச்சி அங்கே பில்லர் போட்டு அவங்க காங்கிரீட்டில் பண்ணி கொடுத்து நம்ம அப்படியே மெட்டல் பைப்பால் எடுத்து பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வெளியும் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துக்கோங்க நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்கோம் நாம். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க, இது எப்படி பண்ணி கொடுப்பீங்களா, பண்ண முடியுமா, இங்கே வந்து பாசிபிள் அப்படிங்கிறது. ஸோ இது பக்கத்தில் நமக்கு நிறைய வேறு சைட்டும் வந்திருக்கு. இந்த ஒர்க்கை பார்த்துக்கோங்க. நம்ம ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம ஃபினிஷிங். கட்டிங்காக இருந்தாலும் எல்லாமே அவ்வளோ பக்காவாக பண்ணியிருப்போம் நாம். பாருங்கள், இல்லை இந்த குழியடி சைடில் எல்லாம் அவ்வளோ நீட்டாக கட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. இன்ஜினியர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஒர்க்கு. ஸோ அவங்க திரும்பவும் நமக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. பார்த்துக்கோங்க, ஒர்க்கு எல்லாமே பில்லரில் தான் நிப்பாட்டியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒர்க் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, பாய்.